வெல்கம் டு அவர் சேனல். ஏஜ் ரேஷியோ அதுக்கப்புறமா ஆவரேஜ் டாபிக்ல உள்ள இம்பார்ட்டன்டான ஒரு 15 ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 30 முதல் 50 வரை உள்ள பகா எண்களின் சராசரி காண்க. ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 30 and 50. 30 இருந்து 50 வரைக்குள்ள பிரைம் நம்பர்ஸ்னா நம்மளுக்கு தெரியும். அந்த நம்பராலையும் டிவைட் ஆகும், அதே சமயத்துல 1ஆலையும் டிவைட் ஆகும். வேற எந்த நம்பருக்கும் வந்து டிவைட் ஆகாது. ஸோ 30க்கு அப்புறமா என்ன வரும்? பிரைம் நம்பர்ஸ் 31 வருமா? 31 வரும், 32 வராது, 33 வராது, 34 வராது, 35, 36, 37 வரும். அடுத்து 41 வரும், 43, 43க்கு அப்புறமா 47. ஸோ 5 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. இதோடைய ஆவரேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த அவ்வளோத்தையும் கூட்டணும். இது அவ்வளோத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 199 கிடைக்கும். 5 இருக்கிறதுனால டிவைட் பை 5. 199 டிவைட் பை 5 போட்டோம் அப்படின்னா 15, 4, 25, 45, 4, 39.8 கிடைக்கும். 39.8. இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க 39.8. அவ்வளவுதான். 9 பேரில் 8 பேர் அவர்களின் உணவுக்கு தலா 30 ரூபாய் செலவிடுகிறார்கள். 9வது நபரானவர் 9 நபர்களின் சராசரி செலவை விட 20 அதிகம் செலவிடுகிறார். அவர்கள் அனைவரும் செலவழித்த மொத்த பணம் கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 9 persons, 8 spent ₹30 each for their meals. The 9th one spent ₹20 more than the average expenditure of all the 9. The total money spent by all of them. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து the average of 9 persons. 9 பேருடைய ஆவரேஜ் வந்து நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம். ஆவரேஜ் ஆஃப் 9 persons. 9 பேருடைய ஆவரேஜ் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல 8 பேர் பாத்தீங்கன்னா அதே மாதிரி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டலா எவ்வளவு வந்து செலவழிச்சிருக்காங்க அதை வந்து நம்ம 9x அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆவரேஜ் எக்ஸ் அப்படின்னா நம்ம அதுக்கு டோட்டல் கண்டுபிடிக்கும் போது என்ன பார்ப்போம்? 9x அப்படின்னு தான் நம்ம எடுப்போம். ஏன்னா 9 பேர் மொத்தமா இருக்காங்க. இதுல 8 பேர் வந்து 30 ரூபாய் எவ்வளவு ஆவரேஜா இது பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30. இப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 9x. 9x ஈக்குவல் டு என்ன? 8 பேர் வந்து அவங்களுடைய மீல்ஸ்க்கு வந்து 30 ரூபா செலவு பண்ணிருக்காங்க. அப்போ 8 into 3 240 ரூபா வரும் 8 பேரோட மட்டும். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்டல். இந்த 9வது உள்ளவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 9 பேருடைய ஆவரேஜ் கூட ஆவரேஜ் அதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? நல்லா பார்த்துக்கோங்க. அதான் நம்ம எக்ஸ்ன்னு இருக்கிறோம். அது கூட 20 ரூபாய கூடுதலா வந்து செலவு பண்ணியிருக்கான். இது கூட அந்த ஆவரேஜ் கூட. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டும் கூட்டலாம். இந்த எக்ஸ் வந்து இந்த சைடு போச்சு அப்படின்னா 8x அப்படின்னு வரும். 260 அப்படின்னு வரும். இது நம்ம அடிக்கணும். அடிச்சோம் அப்படின்னா 324, 2, 16, 45, 32.5 வரும். இது வந்து எக்ஸ், அதாவது ஆவரேஜ் ஆஃப் 9 persons. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு வந்து மொத்தமா செலவழிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ இதுல இருந்து ஒரு 9 வந்து பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வந்து மொத்தமா செலவழிச்சாங்க அப்படின்னு வந்துடும். 2.5 into 9, 45, 4, 22, 2, 29, 292.5. இதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க 292.50. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள 21 மாணவர்களின் சராசரி எடை 64 கிலோகிராம். தற்போது ஆசிரியரின் எடையும் சேர்த்தால் சராசரி எடை 1 கிலோகிராம் கூடுகிறது எனில் ஆசிரியரின் எடை என்ன? If the average weight of 21 students in a classroom is 64 kg and increases 1 kg
by included the teacher's weight. Then find the teacher's weight. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வகுப்புல வந்து 21 மாணவர்கள் வந்து இருக்காங்க. அவருடைய சராசரி எடை வந்து 64. அப்போ 21ஐயும் 64ஐயும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 21 மாணவர்களுடைய மொத்த வெயிட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 21 64 4 8 6 12 4 14 3 1 1344 வருது. இப்போ பாருங்க, இப்போ எடை வந்து சராசரி எடை வந்து 1 கூடுது. ஆல்ரெடி சராசரி எடை வந்து 64 இருக்கு. அப்போ 1 கூடுச்சு அப்படின்னா 65 மாறுது. எப்போ ஒரு ஆசிரியர் எடை வந்து சேர்க்கிறாங்க, அப்போ இங்கேயும் 1 கூடும். ஸோ 22 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 10 1 13 130 0 3 4 1 1430. இந்த 1430 வந்து 22 பேருடைய வெயிட் அந்த ஆசிரியரோட சேர்த்து. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6 2 86. இப்போ இந்த ஆசிரியரோட வெயிட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. 86 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க 86. அவ்வளவுதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. 5 நபர்கள் உள்ள ஒரு குடும்பத்தின் சராசரி வயது 24. தற்போது குடும்பத்தில் உள்ள இளையவரின் வயது 8 என்றால் அந்த இளையவர் பிறந்த போது குடும்பத்தினரின் சராசரி வயது என்ன? The average age of the family of 5 members is 24. If the present age of youngest member is 8 years, then what was the average age of the family at the time of birth of the youngest member? பாருங்க, 5 நபர்கள் உள்ள ஒரு குடும்பத்தின் சராசரி வயது வந்து 24. ஃபர்ஸ்ட் வந்து 5 பேர் இருக்காங்க. அப்போ 24 into 5 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 120 கிடைக்கும். அவங்களுடைய மொத்த ஏஜ் வந்து 120. இப்போ அந்த இருக்கிறதுலே வந்து யங்காட் இருக்கிறது வந்து 8 வயசுல உள்ள ஒருத்தங்க. அவங்க பிறக்கும் போது உள்ள சராசரி வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து 8 வயசு இருக்கு அப்படின்னா மொத்தமாட்டு நம்ம ஒரு 8 இயர்ஸ் வந்து பின்னுக்கு போகணும். அப்போ எல்லாருக்கும் ஏஜ்ல வந்து ஒரு 8 மைனஸ் பண்ணணும். இப்போ 8 × 5 40. இப்போ இந்த 120ல வந்து 40 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 80 கிடைக்கும். இப்போ பாருங்க, இந்த 80 வந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் படி என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 8 வயசு உள்ள ஆள் வந்து பிறந்திருக்க மாட்டாங்க. அப்போ 4 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து 20. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த கொஸ்டின்ல வந்து அவர் வந்து பிறந்திருந்தாரு அப்படி நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 80/5 போட்டுக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 60 கிடைச்சிருக்கும். அப்போ அவருடைய ஏஜ் வந்து 0 கொடுத்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான் இதோட ஆன்சர். பட் இந்த ப்ராப்ளம் பாருங்க, 3 எண்களின் சராசரி 135. அதில் மிகப்பெரிய எண் 195 மற்றும் மற்ற இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 எனில் அவற்றில் சிறிய எண் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. The average of 3 numbers is 135. The largest number is 195. And the difference between the other two is 20. The smallest number is அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 எண்களுடைய சராசரி வந்து 135 அப்படின்னா 3 எண்களை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அந்த 3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 405 வரும். இந்த 405 வந்து இந்த 3 நம்பருடைய கூடுதல். இப்போ இதுல வந்து 195 தான் உள்ளதிலே பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 210 கிடைக்கும். இந்த 210 பாத்தீங்கன்னா 2வது நம்பரும் 3வது நம்பரும் சேர்த்த கூடுதல் தான் இந்த 210. அதாவது 3 நம்பர் இருக்கு, 1 2 3 அப்படின்னு 3 இருக்கு. இப்போ இந்த முதல் நம்பர் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க 195 அப்படின்ட்டு. இப்போ அடுத்த நம்பரும் அதுக்கு அடுத்த நம்பரும் சேர்ந்ததும் 210. அதாவது மிடில் நம்பரும் ஸ்மாலஸ்ட் நம்பரும் சேர்ந்தேதான் 210. இதை நம்ம மிடில் நம்பர்னு எடுக்கலாமா? 1 வந்து சின்ன நம்பர் அப்படின்ட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ இதை நம்ம ஸ்மால் நம்பர் எஸ்ன்னு எடுக்கணும். இப்போ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த அதர் டூ, இந்த ரெண்டுக்குடைய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 20. இப்போ கூட்டணும் அப்படின்னா 210 வருது. அதே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு 20 தான் கிடைக்கும். ஸோ m plus s is equal to 210, m minus s is equal to 20. இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணலாமா? பண்ணோம் அப்படின்னா 2m is equal to 230. m is equal to அடிச்சோம் அப்படின்னா 2 2 5 115. இப்போ இதுல நம்ம போட்டோம் அப்படி இந்த ஈக்குவேஷன்ல நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது இதுல 20 வந்து மைனஸ் பண்ணிருக்கோம். ஸ்மால் நம்பர் பாத்தீங்கன்னா 95. ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏல இருக்கு 95. அவ்வளவுதான் இதோடைய ஆன்சர். அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்க. 5 எண்களின் சராசரி 150. அவற்றுள் ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 155 ஆகிறது என்றால் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. ஆவரேஜ் ஆஃப் 5 numbers is 180. எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் 1 number, then the average is 155. Find the excluded number அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 எண்களின் சராசரி வந்து 180. அப்போ 5 எண்களுடைய கூடுதல் வந்து எவ்வளவா இருக்கும்? பெருக்குனா போதும். 40 4 900 வருது. இது வந்து 5 எண்களுடைய ஆவரேஜ். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு எண்ணை நீக்குறாங்க. அப்போ 4 தான் இருக்கும். அப்போ 155 ஆகுது. 155 into 4 20 2 22 2 620. இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எந்த நம்பரை ரிமூவ் பண்ணாங்களோ அது கிடைச்சிடும். 0 8 280 வருது. 280 இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. 2 நபர்களின் வார வருமானம் 7:3 என்ற விகிதத்திலும் வார செலவினம் 5:2 என்ற விகிதத்திலும் உள்ளன. அவர்கள் இருவருமே வாரம் ரூபாய் 300 சேமிக்கின்றனர் எனில் முதல் நபரின் வார வருமானம் எவ்வளவு? The weekly income of two persons is 7:3 and their weekly expenses in the ratio 5:2. Then each of them saves rupees 300 per week. Then the weekly income of first person. பாருங்க, இது அப்படியே வந்து நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வச்சிரும். ஃபர்ஸ்ட் வந்து வீக்லி இன்கம் ஆஃப் 2 person. இன்கம்மை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்பென்சன்ஸ்க்கு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சனுடைய வீக்லி இன்கம் வந்து 7x. இந்த ஃபர்ஸ்ட் பர்சனோட வீக்லி எக்ஸ்பென்சஸ் வந்து 5. அப்போ 7x minus 5y is equal to 300 அப்படின்னு எடுக்கலாமா? ஏன் இப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தை செலவோட கழிச்சோம் அப்படின்னா நம்ம சேவிங் பண்ணது கிடைச்சிரும். இங்க பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து 300 ரூபாய் சேவ் பண்றாங்க. இதே மாதிரி 3x minus 2y is equal to 300 அப்படி நம்ம எடுக்கலாம். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்றதுக்காண்டி முதல் ஈக்குவேஷனை 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணா, ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து நம்ம 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 14x minus 10y is equal to 300. அடுத்து 15x minus 10y is equal to 1500. சேஞ்ச் பண்ணலாம். கேன்சல் ஆயிரும். மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சரி இது 2 வந்துச்சுன்னா 600 வரும், மாற்றி போட்டேன். மைனஸ் 900 கட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முதல் நபரின் வார வருமானம் எவ்வளவு? இந்த முதல் நபர் வந்து 7, அவரோட வருமானம் வந்து 7x. ஸோ 7 into 900 6300. ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், 6300. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ஒரு நபர் 25 பைசா, 50 பைசா மற்றும் 1 ரூபாய் நாணயங்களை வைத்துள்ளார். மொத்தம் 220 நாணயங்கள் உள்ளன. மொத்த தொகை 160 ரூபாய். 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கையை போல் மும்மடங்கு அளவு 1 ரூபாய் நாணயங்கள் உள்ளன எனில் எத்தனை 50 பைசா நாணயங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. A man has 25 paise, 50 paise, 1 rupee coins. There are 220 coins in all and the total amount is 160.
if there are thrice as many as 1 rupee coins as there are 25 paise coins, then what is the number of 50 paise coins? இது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து x வந்து நம்பர் ஆஃப் 25 paise coins நம்ம எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் 25 paise coins. 25 பைசா காயின்ஸ் வந்து எவ்வளவு இருக்கோ அதை வந்து அதோட நம்பர் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒய்யை வந்து நம்ம 50 ருபீஸ் நம்பர் ஆஃப் 50 ருபீஸ் காயின்ஸாக எடுத்துக்கலாம். இசட்டை வந்து நம்பர் ஆஃப் 1 ரூபி காயினாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இந்த மூணையும், அதாவது இதோடைய நம்பர்ஸை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 220 காயின்ஸ் கிடைக்கும். இதுல என்ன ஒண்ணு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, 20 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை போல் மும்மடங்கு அளவு 1 ரூபாய் நாணயங்கள் உள்ளன. அதாவது 25 பைசா நாணயங்கள் வந்து எக்ஸா, 1 ரூபாய் வந்து இசட். அது போல 3 மடங்கு வந்து 25 பைசா நாணயங்கள் இருக்கு. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 3x. இதை அதில் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? போட்டோம்னா 3x 4x பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 220 அப்படின்ட்டு வரும். இப்போ நம்ம ஒய்யை தனியா எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒய் தான் நம்மளுக்கு தேவை. தானே 220 மைனஸ் 4x அப்படின்ட்டு வரும். இப்போ அடுத்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கு பாருங்க, மொத்த அமௌண்ட் வந்து 160 ருபீஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பைசால கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்படி எழுதுவோம், 25x அதாவது 25 பைசா, அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் 25 பைஸ் பிளஸ் 50y 50 பைசா மொத்தமாட்டு பிளஸ் 100 இசட். இல்லை ஏன் 100 போட்டிருக்கேன் அப்படின்னா 1 ரூபியை வந்து பைசாவை மாற்றும் போது நம்மளுக்கு 100 பைசா கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 160. 160 ருபீஸா, இதை நம்ம பைசாவா மாற்றும் போது கூட ஒரு 2 சைவர் வந்து போடணும். ஸோ 1600 அப்படின்னு போடுறேன். 25x பிளஸ் 50y, ஒய்யோட வேல்யூ என்னது? 220 மைனஸ் 4x பிளஸ் 100 இசட். இசட் வந்து 3x, இசட்டோட 3x. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 300x மாறும். 300x இஸ் ஈக்குவல் டு 1,60,000. சரி, 1,16,000 இல்ல 16,000 வரும். 16,000 சிம்பிளிஃபை பண்ணலாம். இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 325x பிளஸ் 50ஐயும் 220 கூட்டணும் அப்படின்னா 11,000 மைனஸ் 200x இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 125x. இது இந்த சைடு போச்சு அப்படின்னா மைனஸ் ஆகும், 5,000 கிடைக்கும். வெட்டணும் அப்படின்னா 4, x இஸ் ஈக்குவல் டு 40. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் 50 ருபீஸ் காயின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் அது வந்து ஒய். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். 220 மைனஸ் 1600, 1600ல 160 போட்டோம் அப்படின்னா 60 கிடைக்கும். 60 தான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க 60. அவ்வளவுதான். அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்க, 11 எண்களின் சராசரி 36, அவற்றில் 9 எண்களின் சராசரி 34, மீதமுள்ள 2 எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் இருந்தால் சிறிய எண்ணின் மதிப்பை காண்க. Average of 11 numbers is 36. In that average of 9 numbers is 34. Remaining 2 numbers are in the ratio 2:3. Find the smallest number among remaining 2 numbers. ஃபர்ஸ்ட் பாருங்க, 11 எண்களின் சராசரி வந்து 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ அதனுடைய மொத்த மொத்த மதிப்பு வந்து எவ்வளவு அப்படின்னா நம்ம 11ஓட மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிடும் 9396. கரெக்டா? அதே மாதிரி 9 எண்களின் சராசரி 34 இருக்கும். 34 கூட நம்ம 9 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா 6 3 306 306. ரிமைனிங் பாத்தீங்கன்னா 90 கிடைக்குது. இந்த 90 பாத்தீங்கன்னா 2 எண்கள் இதுக்குள்ள வந்து 2 எண்களுடைய கூடுதல் இருக்கு. அப்போ 2:3 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90 கிடைக்கும். பாக்ஸ் மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா 5க்கு வந்து 90 வந்து சமமா இருக்கும். அப்படின்னா 2க்கு வந்து என்ன சமமா இருக்கும்? 18 வரும். 2க்கு வந்து 36 சமமா இருக்கும். 3க்கு வந்து 54 சமமா இருக்கும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ 36 தான் நம்ம எடுக்கணும். 36 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டி ல கொடுத்துருக்காங்க 36. அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்க. பி மற்றும் கியூ என்பவர்களின் வருமானங்களின் விகிதம் 3:4 மற்றும் அவர்களின் செலவுகளின் விகிதம் 2:3. இருவரும் தனித்தனியே ரூபாய் 6000 சேமிக்கின்றனர் எனில் பியின் வருமானம் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. The ratio of income of P and Q is 3:4 and their expenditure is 2:3. If both of them save 6,000, then find income of P. ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இன்கமையும் எக்ஸ்பெண்டிச்சரும் நம்ம மைனஸ் பண்ணா கிடைக்கக்கூடியதான் நம்மளுக்கு சேவிங்ஸ். ஸோ 3x minus 2y is equal to 6,000. இது ஒரு ஈக்குவேஷன் எடுக்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா 4x இருக்கக்கூடிய 4 minus 3y is equal to 6,000. ரெண்டு பேருமே வந்து 6,000 சேவ் பண்றாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம 1 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா 9x minus 6y is equal to 18,000. அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷனை வந்து நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8x minus 6y is equal to 12,000. மைனஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், சைனை சேஞ்ச் பண்ணலாம், கேன்சல் ஆகும். x is equal to 6,000. நம்மளுக்கு என்ன சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்கம் ஆஃப் பி. இன்கம் ஆஃப் பி வந்து 3x. அதானே இன்கம் வந்து எக்ஸ், ஃபர்ஸ்ட்ல வந்து 3x. ஸோ 3x போட்டோம் அப்படின்னா 18,000 கிடைக்கும். 18,000 வந்து ஆப்ஷன் பி ல கொடுத்துருக்காங்க. அதான் இதோட ஆன்சர். அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்க. 3 வருடங்களுக்கு முன்பு தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 8:3. மேலும் 4 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதமானது 11:5 எனில் தந்தையின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 3 years ago, the ratio of the age of father and his son was 8:3. After 4 years, their ages will be 11:5. What is the present age in years of father அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா 3 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 4 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ இது வந்து பிரசன்ட், அதாவது இப்ப இருக்கக்கூடிய நிகழ்காலம் பிரசன்ட் அப்படின்னு போட்டுருக்கு. இதுல இருந்து 3 வருஷத்துக்கு முன்னால ஃபாதர், அதுக்கப்புறமா அவருடைய பையன், அவருடைய ரேஷியோ வந்து 8:3 இருக்கு. அதாவது 8/3 அப்படின்றது பார்த்துக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய காலத்துல இருந்து பிரசன்ட்ல இருந்து 3 வருஷம் முன்னாடி, அதாவது -3 போட்டிருக்கேன். அது வந்து 8/3 இப்படி போட்டுக்கிறேன். 8/3 இருக்கு. அடுத்து வந்து 4 வருடங்களுக்கு பிறகு, அதாவது இப்பத்துல இருந்து 4 வருஷத்துக்கு அப்புறமா பிளஸ் 4 இயர்ஸ் பிறகு அவருடைய விகிதம் வந்து 11:5, 11/5 இருக்கு. அப்போ இதுல இருந்து, அதாவது 8/3 8:3ல இருந்து
அந்த 4 வருஷம் கழிச்சு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு +7 ஆகும். கரெக்டா? 7 வருஷம். இப்போ பாருங்க, இதை அப்படியே எடுங்க. 8x டிவைடட் பை 3x அதை அப்படியே எடுத்துக்கலாம். +7 7 வருஷம் கழிச்சு அவருடைய விகிதம் வந்து என்ன ஆகுது? 11/5 ஆகுது. இதை போட்டாச்சு, அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஸோ சால்வ் பண்ணும்போது 40 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 40x plus 35 is equal to 33x plus 77. கொடுத்தோம் அப்படின்னா இது இந்த சைடு வந்துச்சுன்னா 7x, இது அங்கே போச்சுன்னா மைனஸ் பண்ணோம் 42. எக்ஸ் வந்து 6. இப்போ ஃபாதரோட ஏஜ் தானே கேட்டிருக்காங்க. ஃபாதரோட ஏஜ் 3 வருஷம் முன்னால வந்து 8xல இருந்துச்சு தானே. அப்போ 8 40 6 48 48 ஆகும். அதாவது பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இது வந்து 3 வருஷம் முன்னால. அப்போ ஒரு 3 வருஷம் கூட்டணும் அப்படின்னா 51 கிடைக்கும். அதான் ஃபாதரோட ஏஜ். ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க 51. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதம் 4:5. அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன் 320 எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன? The ratio of A and B's ages is 4:5. The product of their ages is 320. Then A's present age is. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ மற்றும் பி உடைய வயதுகளின் விகிதம் வந்து 4:5. 4:5. அவருடைய பெருக்கல் பலன் வந்து 320 அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏஜஸ் எடுத்தோம் அப்படின்னா இதை வந்து 4x 5x அப்படின்னு எழுதிக்கலாமா? ஏயோட ஏஜ் வந்து 4x, பியோட ஏஜ் வந்து 5x. ரெண்டையும் பெருக்குனா போதும். பெருக்கணும் அப்படின்னா 20x². அதோட வேல்யூ வந்து 320. 320 கூட்டினா அப்படின்னா 16. இப்போ எக்ஸ் வந்து 4 கிடைக்கும். இப்போ ஏவுடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது கேட்டுருக்காங்க. ஏவோட வேல்யூ வந்து 4x. ஸோ 4 into 4 16. 16 தான் இதோட ஆன்சர். 16 வயசு. ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க 16 இயர்ஸ். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு தந்தை தனது மகனிடம், நீ பிறந்த போது எனக்கும் தற்போது உன்னை போலவே வயது இருந்தது என்றார். தந்தையின் வயது இப்போது 38 ஆண்டுகள் என்றால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மகனின் வயது. A father said to his son, I was old as you are at the present at the time of your birth. If the father's age is 38 years now, the son's age 5 years back was. ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாதர் ஏஜ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து 38 வயசு ஆகுது அவங்களுக்கு. நம்ம சன் ஏஜை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நமக்கு சன் ஏஜ் தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த 38 கூட நம்ம இந்த சன் ஏஜை, அதாவது எக்ஸை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அவனுடைய பிறக்கும் போது அந்த சன்னுக்கு வந்து என்ன ஏஜ் இருந்தோ அது கிடைக்கும். இங்கதான் பிறக்கும் போது இருக்கக்கூடிய ஏஜும் பிறக்கும்போது இருக்கக்கூடிய அவருடைய மகனுடைய ஏஜும் அவருடைய ஏஜும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து எக்ஸ்ன்னு தான் நம்ம எடுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிறக்கும்போது அவருக்கு என்ன வயசு இருந்துச்சோ அதுதான் இப்போ அவருடைய மகனுக்கு இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து எக்ஸ் தான் வரும். ஸோ 2xன்னு கொடுக்கலாம். 2x வந்து 38 அப்படின்னா எக்ஸ் வந்து 19. இப்போ வந்து அவருடைய மகனுடைய ஏஜ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாயிடுச்சு 19. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? த சன்ஸ் ஏஜ் 5 இயர்ஸ் பேக்வர்ட். 5 வருஷம்னால அவருடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ -5 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 14. ஆன்சர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 14 இயர்ஸ். அவ்வளோதான். அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்க. 4 வருடங்களுக்கு முன்பு திருமணமான ஒரு கணவன் மற்றும் மனைவியின் சராசரி வயது 25. தற்போது அக்குடும்பத்தில் கணவன், மனைவி மற்றும் குழந்தையின் சராசரி வயது 20 எனில் குழந்தையின் வயது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. The average age of husband and wife who were married 4 years ago was 25 year. At the time of their marriage, the average age of family consisting of husband, wife, child and child born during the interval is 20 years today. The age of the child is.
ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ப்ரெசன்ட் அதாவது இப்போ நிகழ்காலம். இதுல இருந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால -4 இயர்ஸ்க்கு முன்னால ஒரு கணவர் மற்றும் மனைவியின் சராசரி வயது 25. சராசரி வயது 25 அப்படின்னா 2 பேரோட வயதையும் வந்து கூட்டி 2ஆல டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2ஆல மல்டிப்ளை பண்ணா மொத்த ஏஜ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ 2 பேருடைய ஏஜை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 50 இயர்ஸ் கிடைக்கும். இப்போ வாங்க, இப்போ தற்போது ப்ரெசன்ட்டுக்கு வாங்க. ப்ரெசன்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தையும் வந்து பிறந்திருக்காங்க. சைல்டு பார்ன் டூரிங் த இன்டர்வல். இப்போ அவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 இயரா இருக்கு. ஆவரேஜ் அப்போ 20 இயர் அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. ஸோ 20 × 3 60. இப்போ 3 பேர் சேர்ந்தா அவருடைய ஏஜஸ் வந்து 60 வருது. ப்ரெசன்ட்ல வந்து அந்த குழந்தையோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 வருஷம் முன்னால ஒருத்தருக்கு வந்து 4 வந்து மைனஸ் பண்ணோம், 2 பேருக்கு வந்து 8 மைனஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து இப்போ வந்து அவருடைய ஏஜ் வந்து 58 இருக்கும். கணவன் மற்றும் மனைவியோட வயது வந்து 58 இருக்கும். பிறந்த குழந்தையோட ஏஜ் வந்து 2 இருக்கும். மொத்த ஏஜ் வந்து 60 அப்படின்னா 60 மைனஸ் 58 2. அதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க 2 இயர்ஸ். இந்த ப்ராப்ளம் பாருங்க. பி பெறுவது போல் இருமடங்கு ஏ பெறுகிறார். சி பெறுவது போல் இருமடங்கு பி பெறுகிறார் எனில் B Cயின் மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. A gets double of B gets and B gets double of C gets. Find the ratio of B and C. ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கத நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டா எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். A gets double of B. அதாவது A வந்து இஸ் ஈக்குவல் டு 2B. 2 மடங்கு கிடைக்குது. அதே மாதிரி பிக்கு பார்த்தீங்கன்னா 2C அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பிஎன்சியும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. பிஎன்சியும் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 2வது ஈக்குவேஷன்ல இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா இது 2வது ஈக்குவேஷன். ஸோ B/C இஸ் ஈக்குவல் டு 2 வரும். இங்க ஒண்ணுமே இல்லைன்னா சரி நம்ம 1 போடணும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2:1. அவ்வளவுதான். ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க 2:1. இதுதான் இதோட ஆன்சர்.